அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் ஃபஸ்ட்டு ஷிஃப்டிங் தியரம் யூஸ் பண்ணி சில எக்ஸாம்பிள்ஸை பார்ப்போம். சரிங்களா? ஸோ லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எனி ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் டி, அது எஃப் ஆஃப் எக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா, லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் மைனஸ் ஏடி எஃப் ஆஃப் டியோட வேல்யூ எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி. முதல்ல எஃப் ஆஃப் டி அதுக்கு உண்டான லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபைண்ட் பண்ணிடுவோம். ஆன்சரில் எஸ்ஸுக்கு பதிலாக எஸ் ப்ளஸ் ஏ போடுவோம். ஸோ இங்கே மைனஸ் ஏ வந்துச்சுன்னா இங்கே ப்ளஸ் ஏ யூஸ் பண்ணுவோம். ப்ளஸ் ஏ வந்துச்சுன்னா ஆப்போசிட் சிம்பிள் மைனஸ் ஏ யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ எக்ஸாம்பிள் 1, லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் மைனஸ் ஏடி காஸ் பிடி. இதுக்கான வேல்யூ என்னன்னு பார்ப்போம். ஸோ ஃபங்க்ஷனில் என்ன கொடுத்துருக்கோன்னு பார்க்கணும். கிவன் ப்ராப்ளத்தை நம்ம மாற்றி எழுதுறோம். அதாவது இ பவர் மைனஸ் ஏடி எஃப் ஆஃப் டின்ற அந்த ஜென்ரல் ஷிஃப்டிங் தியரத்தோடு கம்பேர் பண்ணுறோம். இப்படி கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, எஃப் ஆஃப் டி அந்த பிளேஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காஸ் பி டின்னு இருக்குது. அப்போ இதுக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தால் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் டி எடுத்து என்ன ஆகும், லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் காஸ் பிடின்னு ஆகும். ஸோ லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் காஸ் ஏடி முன்னாடியே பார்த்துருப்போம். நம்ம லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் காஸ் ஏடியோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா எஸ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இருந்திருக்கும். ஸோ இங்கே ஏக்கு பதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பி இருக்குது. ஏன்ற பிளேஸ்க்கு பதில் என்ன இருக்குது, பின்னு இருக்குது. அப்போ இதனோட வேல்யூ என்ன ஆகும், எஸ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ, அதனோட வேல்யூ பி. ஸோ பி ஸ்கொயர். இப்போ ஷிஃப்டிங் தியரம் யூஸ் பண்ணுறோம். ஸோ பை ஷிஃப்டிங் தியரத்தோட டெஃபினிஷன், by definition of shifting theorem, first shifting theorem என்ன சொல்லுதுன்னா, L of e power minus at into f of t இருந்துச்சு அப்படின்னா L of f of t தான். f of t க்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிச்சிரு. ஆன்சரில் எஸ்ஸுக்கு பதிலாக எஸ் ப்ளஸ் ஏவை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? அப்போ இங்கே என்ன ஆகும், L of f of t அதனோட வேல்யூ என்னதுங்க, காஸ் பிடி. ஆன்சரில் எஸ்ஸுக்கு பதிலாக எஸ் ப்ளஸ் ஏவை ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ காஸ் பிடியோட வேல்யூ என்னதுங்க, எஸ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஆன்சரில் மட்டும் என்ன பண்ணணும், எஸ்ஸுக்கு பதிலாக எஸ் ப்ளஸ் ஏவை ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ கடைசி ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும், மேலே எஸ் ப்ளஸ் ஏவாயிரும், கீழே என்ன ஆகும், எஸ்ஸுக்கு பதிலாக எஸ் ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஆகிடும். சரிங்களா? கிளியர்? ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இது எக்ஸாம் நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸாம் நம்பர் 2 போவோம். எக்ஸாம் நம்பர் 2. ஸோ ஃபைண்ட் எல் ஆஃப் இ பவர் மைனஸ் இ பவர் ப்ளஸ் ஏடி கூட போட்டுக்கலாம், ஏன்னா மைனஸ் ஏடி ஒரு பார்த்துட்டோம் இல்லையா, இன்ட்டு டி பவர் என் பார்ப்போம். ஸோ முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி பவர் என்னுக்கான வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா காமா என் ப்ளஸ் 1 பை எஸ் பவர் என் ப்ளஸ் 1 இல்லைங்களா? அப்போ இந்த டேர்மை நம்ம யாரை கூட கம்பேர் பண்ணுறோம், இ பவர் ப்ளஸ் ஏடி எஃப் ஆஃப் டின்ற அந்த டேர்ம் கூட கம்பேர் பண்ணுறோம். சரிங்களா? இது ஷிஃப்டிங் தியரத்தோட டெஃபினேஷன் படி என்ன ஆகும், எல் ஆஃப் எஃப் ஆஃப் டின்னு எழுதிக்கலாம். ஆன்சரில் மட்டும் என்ன பண்ணுங்க, எஸ்ஸுக்கு பதிலாக ப்ளஸ் ஏ கொடுத்துருக்கோம். அப்போ என்ன பண்ணணும், மைனஸ் ஏ ரீப்ளேஸ் பண்ணணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ப்ளஸ்னா மைனஸு, மைனஸ்னா ப்ளஸ்ஸாக இருக்கணும். அப்போ இங்கே என்ன ஆகும், எல் ஆஃப் டி பவர் என். ஆன்சரில் எஸ்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும், எஸ் மைனஸ் ஏ ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ எல் ஆஃப் டி பவர் என்னக்கு என்ன வேல்யூங்க, காமா என் ப்ளஸ் 1 பை எஸ் பவர் என் ப்ளஸ் 1. இது எல் ஆஃப் டி பவர் என்னுக்கான வேல்யூ. ஆன்சரில் என்ன போட சொல்கிறோம், எஸ்ஸுக்கு பதிலாக எஸ் மைனஸ் ஏ ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்கும், காமா என் ப்ளஸ் 1 டிஸ்டர்ப் பண்ணலை, எஸ்ஸுக்கு பதில் என்ன போடுறோம், எஸ் மைனஸ் ஏ ஹோல் பவர் என் ப்ளஸ் 1. சரிங்களா? அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இது ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிளாக இருக்குது. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். தேர்ட் எக்ஸாம்பிள் 3, அதாவது லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் மைனஸ் டி into sin cube 3t பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த கன்வர்ஷன் தெரிஞ்சிருக்கணும்.
சைன் கியூப் 330க்கான கன்வர்ஷன் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டில் சைன் 3a பார்க்குறோம். சைன் 3aக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா 3 sin a மைனஸ் 4 sin cube a. இது sin 3க்கான ஜென்ரல் ஃபார்முலா. நம்ம சம்மில் என்ன கொடுத்துருக்கோன்னா sin cube வேணும், sin cube வேணும். அப்போ இந்த டேர்ம் மட்டும்தான் எனக்கு வேணும். அப்போ மீதி என்ன பண்ணலாம், இடத்த மாற்றி எழுதிக்கலாம். இடத்த மாற்றி எழுதுனா என்ன ஆகுனா இந்த டேர்ம் மட்டும் இந்த பக்கம் தள்ளி விட்றேன். அப்போ இந்த 3 டேர்மை இந்த சைடில் தள்ளி விட்றேன். அப்போ என்ன ஆகும் 4 sin cube a இந்த பக்கம் வந்துடும். அப்போ ப்ளஸ் ஆயிரும். ஸோ 3 sin ஏவை டிஸ்டர்ப் பண்ணல, அங்கேயே தான் இருக்குது. இந்த டைம் ஆப்போசிட்டில் வந்தால் மைனஸ் ஆயிரும், மைனஸ் சைன் 3a ஆயிரும். எனக்கு என்ன வேணுங்க, sin 3a மட்டும்தான் வேணும். ஸோ sin 3a மட்டும் என்ன பண்ணலாம், ஒரு சைடில் வச்சுக்கலாம். sin 3a ஈக்குவல்ஸ் டு இந்த 4 என்ன ஆகும், ஆப்போசிட்டில் வந்துச்சுன்னா என்ன ஆயிரும் 3/4 sin a. எல்லா டைம்லையும் 4ஆல் டிவைட் பண்ணும். மைனஸ் 1/4 sin 3a. ஸோ நம்மளோட ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்கோம், sin cube 3tன்னு கொடுத்துருக்கோம். அப்போ ஏன்ற பிளேஸில் என்ன இருக்குது, ஏன்ற பிளேஸில் என்ன இருக்குது 3t இருக்குது. ஏன்ற பிளேஸில் 3t இருக்குது. அப்போ இங்கே என்ன ஆகும் sin cube a. ஸோ 3t ஈக்குவல்ஸ் டு 3/4 sin a, அதாவது 3t மைனஸ் 1/4 sin 3a. வேல்யூ என்னதுங்க 3t. இப்போ ப்ராப்ளத்துக்குள்ளே போகிறோம். இப்போ ப்ராப்ளத்துக்குள்ளே போனால் என்ன ஆகும், லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் sin cube 3t. ஏன்னா இதுதான் என்னோட f(t)ன்றது sin cube tன்னு எடுத்துக்கணும். அப்போ இதுக்கு L எடுத்துக்கணும். அப்போ 3/4ன்றது நம்பர் வெளியே வச்சுக்கலாம். இப்போ L of sin 3t மைனஸ் 1/4ன்றது ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ L of sin 3 × 3 என்ன ஆகும் 9t ஆயிரும். சரிங்களா? ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் sin at. ஸோ L of sin atக்கான ஃபார்முலா என்னதுங்க, L of sin atக்கான ஃபார்முலா a by s ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர். சரிங்களா? இந்த இடத்துல ஏக்கான வேல்யூ 3tன்னு இருக்குது, இந்த இடத்துல ஏக்கான வேல்யூ 9t கொடுத்துருக்கோம். சரிங்களா? அப்போ ரெண்டுமே சேஞ்ச் ஆகும். அப்போ 3/4 a வேல்யூ என்னது, ஃபஸ்ட் ஒனில் 3/s ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் என்னது 3 ஸ்கொயர் ஃபஸ்ட் ஒன்றுக்கு. செகண்ட் ஒனில் a சேஞ்ச் ஆகுது, a மட்டும் சேஞ்ச் ஆகுது. ஏன்னு இருக்குது 9/s ஸ்கொயர் ப்ளஸ் 9 ஸ்கொயர். சரிங்களா? இது L of sin 3t மட்டும்தான், L of sin 3 மட்டும்தான். ஆனால் சம்மில் நம்ம என்ன கேட்டிருக்கிறோம், சம்மில் என்ன கேட்டிருக்கோம் L of e பவர் மைனஸ் t sin cube 3t கேட்டிருக்கிறோம். அப்போ ஷிஃப்டிங் தேர்த்தப்படி என்ன சொல்லுது, L of sin cube 3tயை ஃபைன் பண்ணிடுங்க. ஆன்சரில் எஸ்ஸுக்கு பதில் என்ன போடணும், -1 கொடுத்துருக்கோம். அப்போ எஸ் +1 போடணும். தட்ஸ் ஆல். இப்போ சப்ஸ்டிட் பண்ண என்ன ஆகும், 3 × 3 என்ன ஆயிரும், மேலே 9/4 ஆயிரும் இன்ட்டு 1/, எஸ்ஸுக்கு பதில் என்ன போடுறோம், s+1 போடுறோம். ஸோ s+1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் என்ன ஆயிரும் 9 ஆயிரும் மைனஸ் 9/4 1/, s பதில் என்ன போடுறோம், s+1 ஹோல் ஸ்கொயர். 9 ஸ்கொயருக்கான வேல்யூ என்னதுங்க 81. இதோட நிறுத்தினாலும் சந்தோஷம். இல்லை சார் என்னால் இன்னும் சிம்ப்ளை பண்ண முடியும்னு ஃபீல் பண்ணால் நம்மளால் சிம்ப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ 9/4 எல்லாத்துலேயுமே காமனாக இருக்குது, ஏன்னா ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது, வெளியே எடுத்துட்டேன். 1/, இது a + b ஹோல் ஸ்கொயர் இல்லையா, இப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 9 மைனஸ் 1/, இதுவும் தான் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 81 அப்படியே இருக்கும். சரிங்களா? இது இன்னும் சிம்ப்ளை பண்ணால் 9/4 1/s ஸ்கொயர் ப்ளஸ் 2s 9 + 1 என்ன ஆயிருங்க 10 ஆயிரும் மைனஸ் 1/s ஸ்கொயர் ப்ளஸ் 2s ப்ளஸ் 82 ஆயிரும். சரிங்களா? அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா
லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் t பவர் 5 e பவர் மைனஸ் t. நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்னு கேட்டிங்கன்னா e பவர் மைனஸ் ஏடி இன்ட்டு ஃபங்க்ஷன் ஆஃப் டீன்ற இந்த ஷிஃப்டிங் தியரம் தான் தெரியும். ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் டீக்கான வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா t பவர் 5 இருக்கும். ஸோ இதுக்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தா லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் t பவர் 5. ஸோ இதுக்கான ஃபார்முலா தெரியணும்னா நமக்கு ஜென்ரல் ஃபார்முலா லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் t பவர் n-க்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா காமா n + 1 பை s பவர் n + 1. அப்போ இந்த t பவர் 5 என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா காமா 5 + 1 பை s பவர் 5 + 1 ஆகும். இன்னும் சிம்பிளாக எழுதணும்னு கேட்டிங்கன்னா காமா 6 பை s பவர் 6 ஆகும். நல்லா தெரியும் நமக்கு காமா என்னோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா n - 1 ஃபேக்டோரியல் காமா என்னோட வேல்யூ. இப்போ இங்கே காமா 6 கொடுத்துருக்கோம். அப்போ 6 - 1 ஃபேக்டோரியல் பை s பவர் 6. இதெல்லாம் என்ன பண்ணலாம் 5 ஃபேக்டோரியல் பை s பவர் 6. இது என்னன்னு கேட்டிங்கன்னா லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் t பவர் 5க்கு தான் சொல்லியிருக்கிறோம். ஆனால் நமக்கு சம்மில் என்ன கொடுத்துருக்கோம் கூட e பவர் மைனஸ் டி வந்திருக்கு. அப்போ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e பவர் மைனஸ் டி இன்ட்டு t பவர் 5 வந்துச்சு அப்படின்னா ஆன்சர் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் t பவர் 5ஓட ஆன்சர் எழுதிரு. எஸ்ஸுக்கு பதிலாக எஸ்ஸோட ஆப்போசிட் சிம்பிள் என்ன இருக்குது மைனஸ் டி இருக்குது. அப்போ +1 அப்ளை பண்ணணும். அப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்கோம் 5 ஃபேக்டோரியல். ஏன்னா இதான ஆன்சர். இந்த ஆன்சரில் எஸ்ஸுக்கு பதிலாக s + 1 போடணும். அப்போ s + 1 ஹோல் பவர் 6. எஸ்ஸுக்கு பதிலாக என்ன போடணும் s + 1 போடணும். எஸ்ஸுக்கு பதிலாக s + 1 போடணும். சரிங்களா? அதான் ரூல். ஷிஃப்டிங் தியரத்தின் ரூல் எஸ்ஸுக்கு பதிலாக s + 1. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ரிசல்ட். சரிங்களா? அனதர் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதை பேஸ் பண்ணி இன்னொரு ஷிஃப்டிங் தியரம் பேஸ் பண்ணி இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்க்கலாம்னா ஃபைண்ட் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் t இன்ட்டு e பவர் t இன்ட்டு e பவர் 3tன்னு பார்ப்போம். ஸோ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இதை யார் கூட கம்பேர் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா ஸோ அடுத்து இது யார் கூட கம்பேர் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e பவர் மைனஸ் ஏடி எஃப் ஆஃப் டி கூட கம்பேர் பண்ணுறோம். ஆனால் இங்கே +3t கொடுத்துருக்கோம். அதனால் +3 இருக்கட்டும். சரிங்களா? அப்போ இங்கே எஃப் ஆஃப் டி என்னன்னு கேட்டிங்கன்னா எஃப் ஆஃப் டியோட வேல்யூ வெறும் டி தான். அப்போ இதுக்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தா நம்ம முன்னாடி சமதானம் பார்த்துருக்கோம். இதுக்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்த என்ன ஆகும் காமா அதாவது என்னோட வேல்யூ 1 டி பவர் n-ல n-க்கான வேல்யூ 1 டி பவர் 1. அப்போ காமா n + 1 பை இது பொதுவாக டி பவர் என்னோட வேல்யூ காமா n + 1 பை s பவர் n + 1. அப்போ இங்கே எல்லா வெறும் டி மட்டும்தான் இருக்குது. இப்போ காமா என்னோட வேல்யூ 1. ஸோ 1 + 1 பை s பவர் 1 + 1. சரிங்களா? இப்போ காமா 2 பை s பவர் 2ன்னு எழுதலாம். இந்த காமா 2 என்ன பண்ணலாம் n - 1 ஃபேக்டோரியல். காமா 2ன்றது n - 1 ஃபேக்டோரியல் பை s². ஏன்னா காமா n அப்படின்ற வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா n - 1 ஃபேக்டோரியல். சரிங்களா? அப்போ இங்கே 2 - 1ன்றது என்ன 1 ஃபேக்டோரியல் பை s². 1 ஃபேக்டோரியல் தான் 1 தான். அப்போ கடைசி எல் ஆஃப் டியோட வேல்யூ என்னதுங்க 1 பை s². ஆனால் சம்மில் நமக்கு என்ன கேட்டுக்கிறோம் சம்மில் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e பவர் 3t இன்ட்டு டி கொடுத்துருக்கோம். அப்போ இதனோட ஆன்சர் என்ன கேட்டிங்கன்னா எல் ஆஃப் டி தான். டி மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஆன்சரில் எஸ்ஸுக்கு பதில் என்ன பண்ணணும் எஸ்ஸோட ஆப்போசிட் சிம்பிள் என்ன இருக்குது +3 இருக்குது. அப்போ s - 3 போடணும். அப்போ என்ன ஆகும் 1 பை s²ன்ற இந்த ஆன்சரில் எஸ்ஸுக்கு பதில் என்ன போடணும் s - 3 போடணும். அப்போ நம்ம ஆன்சர் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 1 பை s - 3 ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? அனதர் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ சிக்ஸ்த் எக்ஸாம்பிள் பார்த்தா லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் அனதர் எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டிங்கன்னா e பவர் -2t cos ht பார்ப்போம். e பவர் -2t cos ht பார்ப்போம். அப்போது இங்கே என்னென்னா
எஃப் ஆஃப் டீயோட வேல்யூ மட்டும்தான் நமக்கு சேஞ்ச் ஆகும். எஃப் ஆஃப் டீயோட வேல்யூ காஸ் ஹெச்டி இருக்குது. அப்போ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் காஸ் ஹெச்ஏடி எனக்கு என்னன்னு தெரியணும். லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் காஸ் ஹெச்ஏடி இதனோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். எஸ் பை எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். இங்கே என்ன கொடுத்துருக்கோம்? லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் மைனஸ் 2t காஸ் ஹெச்டின்னு கொடுத்துருக்கோம். அப்போ இங்கே என்ன ஆகும்? லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் காஸ் ஹெச்டி தான் ஆன்சரில் எஸ்ஸுக்கு பதிலாக எஸ்ஸோட ஆப்போசிட் சிம்பிள் என்ன இருக்குது? -2 இருக்குது. அப்போ எஸ் ப்ளஸ் 2 அப்ளை பண்ணுறோம். அப்போ இங்கே காஸ் ஹெச்டிக்கான வேல்யூ என்னதுங்க? எஸ் பை எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ. இந்த இடத்துல ஏவோட வேல்யூ என்னதுங்க? 1. அப்போ 1 ஸ்கொயர். ஆன்சர் என்ன பண்ணணும்? எஸ்ஸுக்கு பதிலாக எஸ் ப்ளஸ் 2 ரீப்ளேஸ் பண்ணணும். சரிங்களா? அப்போ இது என்ன ஆகும்? மேலே எஸ் ப்ளஸ் 2 ஆயிரும், கீழே எஸ்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும்? எஸ் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1. அப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ் ப்ளஸ் 2 டிவைடட் பை இது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் போட்டால் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab இல்லைங்களா? மைனஸ் 1 ஆகும். அப்போ என்னோட ஆன்சர் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ் ப்ளஸ் 2 பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 அகெயின் 2 இது என்ன ஆகும்? 4s ஆயிரும். 4s இதனோட வேல்யூ 4, இதனோட வேல்யூ -1. அப்போ என்ன ஆகும்? -3 ஆயிரும். சரிங்களா? அடுத்த another example, Laplace transform of e power -2t sin square t இருக்கு. ஸோ சைன் ஸ்கொயர் டி டைரெக்டாக நமக்கு ஃபார்முலா கிடையாது. அதனால் சைன் ஸ்கொயர் டீயை ஆர்டினரி ஃபார்முக்கு மாற்றுறோம். ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ என்ன கேட்டிங்கன்னா 1 மைனஸ் காஸ் 2t பை 2. 1 மைனஸ் காஸ் 2t பை 2. இங்கே டீன்ற பிளேஸுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ சைன் ஸ்கொயர் டி தான். ஓகே, பிரச்சனை இல்லை. அப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ எல் ஆஃப் இதனோட ஃபார்முலா என்ன கேட்டிங்கன்னா சைன் ஸ்கொயர் டி கண்டுபிடிச்சிட்டு வரக்கூடிய ஆன்சரில் எஸ்ஸுக்கு பதில் என்ன போட சொல்கிறோம்? ஆப்போசிட் சிம்பிள் -2 இருக்குது. அப்போ எஸ் ப்ளஸ் 2ன்னு போட சொல்கிறோம். அப்போ எல் ஆஃப் சைன் ஸ்கொயர் டீயை மட்டும் தனியாக கண்டுபிடிச்சா என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா எல் ஆஃப் 1 மைனஸ் காஸ் 2t ஹோல் டிவைடட் பை 2 இருக்கும் இல்லைங்களா? இந்த 1/2ன்றது ஒரு நம்பர் எடுத்து வெளியே வச்சிடலாம். அப்போ எல் ஆஃப் 1 இருக்கும் மைனஸ் காஸ் 2t இருக்கும். இதை மறுபடியும் பிரித்து எழுதுனா என்ன ஆகுனா 1/2 எல்லாத்துக்குமே சொந்தம். அப்போ எல் ஆஃப் 1 இருக்கும் மைனஸ் எல் ஆஃப் காஸ் 2t இருக்கும். நமக்கு நல்லாவே தெரியும் எல் ஆஃப் 1ஓட வேல்யூ என்னதுங்க? எல் ஆஃப் கான்ஸ்டன்ட். 1ன்றது என்ன? கான்ஸ்டன்ட். அப்போ கான்ஸ்டன்ட் டிவைடட் பை எஸ்ன்னு தெரியும். மைனஸ் எல் ஆஃப் காஸ் 2t. அப்போ எல் ஆஃப் காஸ் ஏடி என்னன்னு தெரியும் எனக்கு இல்லையா? இப்போ எல் ஆஃப் காஸ் ஏடிக்கான வேல்யூ என்னதுங்க? எல் ஆஃப் காஸ் ஏடின்றது எஸ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். அப்போ இங்கே என்ன ஆகும்? எல் ஆஃப் காஸ் 2tன்னு இருக்குது. அப்போ எஸ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ வேல்யூ என்னதுங்க? 2 ஸ்கொயர். ஆன்சரில் எஸ்க்கு பதில் என்ன போடணும்? எஸ் ப்ளஸ் 2 போடணும். ஆன்சரில் எஸ் பை எஸ் ப்ளஸ் 2 போடணும். தேர்ஃபோர் எல் ஆஃப் e பவர் -2t சைன் ஸ்கொயர் டி இதனோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா எஸ்ஸுக்கு பதிலாக எஸ் ப்ளஸ் 2 போடணும். அப்போ 1 பை எஸ் ப்ளஸ் 2 மைனஸ் எஸ் ப்ளஸ் 2 பை இதுக்கு போட்டிங்கன்னா எஸ் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஆயிரும் இல்லையா? இன்னும் சிம்பிளை பண்ணி எழுதணும்னா 1/2 அப்படியே தான் இருக்கும். 1 பை எஸ் ப்ளஸ் 2வை டிஸ்டர்ப் பண்ணலை, அப்படியே இருக்கட்டும். மேலே கூடிய எஸ் ப்ளஸ் 2வையும் டிஸ்டர்ப் பண்ணலை, அப்படியே இருக்கட்டும். கீழே ஸ்கொயர் பண்ண என்ன ஆகும்? எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4, அதாவது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இப்போ 4s ப்ளஸ் 4 இருக்கும். சரி தானே? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இன்னும் சிம்பிளை பண்ணி எழுதணும்னா 1/2 1 பை எஸ் ப்ளஸ் 2 மைனஸ் எஸ் ப்ளஸ் 2 பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4s ப்ளஸ்
8ன்னு ஆயிரும். சரிங்களா? நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.